மார்னிங் ஒர்க் போறதுக்கு வெளியில வரும்போது செம்ம வெயில் அடிச்சுது. அந்த வெயில்ல என் நிழல் ரொம்ப நல்லா தெரிஞ்சுது. அப்பதான் அந்த நிழல் பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு. பைபிள்ல உள்ள பேதுருவோட நிழல் பட்டு எல்லாரும் குணமானாங்களே. இந்த நிழலுக்கு கூட இவ்ளோ ஒரு வல்லமை இருக்குதுல்ல அப்படின்னு தோணுச்சு. அப்போ பேதுரு அவ்வளோ ஸ்பெஷலா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் பேதுரு அவ்வளோ ஸ்பெஷல் இல்ல. பேதுரு யாரு கூட இருந்தாரோ அவரு ரொம்ப ஸ்பெஷலு. அப்போ நம்மளும் இயேசு கிறிஸ்து கூட இருக்கும்போது நம்மளுடைய நிழலும் பெரிய காரியங்களை செய்யும்ல அப்படின்னு தோணுச்சு எனக்கு. என்னைக்குனா நம்ம ஷேடோ நம்ம கவனிச்சிருக்கிறோமா? ஆனா அதை கவனிச்சது கூட இல்லைல்ல. ஆனா நிழல்ல ரொம்ப சாதாரணமா எடை போட்டுறக்கூடாதுங்க. மற்றவங்களுக்கு நம்ம நிழல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பெரிய மரமா இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நம்ம சரியான ஒளியில நடந்தாலே போதும். அதாவது இயேசு கிறிஸ்து கூட நடந்தாலே போதும். நம்ம நிழல் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா மாறும். இன்னைக்கு உங்க நிழல் கூட யாருக்காவது ஒரு நிழலா ஆறுதலா இருக்கட்டும். உங்களுடைய நிழல் இருட்டெல்லாம் கிடையாது. அது ஒரு பெரிய அதிசயம். நிழலுக்கும் வல்லமை இருக்கு.